Hey all, welcome back to the new video. And நீங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும். அண்ட் இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் ரெடி வித் மீ தான். நான் ஏற்கனவே வந்து ஹேர் டூலாம் பண்ணிட்டேன். அண்ட் ஹேர் டூ உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். நம்மளே எப்படி செல்ஃபாக வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம எப்படி ஹேர் டூ பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். அண்ட் தென் வந்து நான் வந்து ஆஸ் யூஷுவல் மேக்கப் தான் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காண்டி ஒரு சிம்பிள் அண்ட் ஒரு எலகண்ட்டான லுக் தான் இது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரைமர் போட்டுக்கிட்டேன். அண்ட் பை த வே வந்து என்னோடய சிஸ்டர் அண்ட் பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ வந்து அது வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. கூடவே என் சிஸ்டரும் என் கூட வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அப்படியே நான் போட்டுட்டு அவங்களுக்கும் அப்படியே சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து கூடவே தான் இருப்பாங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ளாலஸ்லாம், அதாவது ஒரு சில இடத்துல வந்து பிக்மெண்ட்டாக இருக்கும், ஒரு சில இடத்துல பிக்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம கலர் கரெக்டர் வச்சு நம்மளோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா நம்ம பேஸ் போட்டுக்கணும்னா ஃபுல்லாக ஃப்ளாலஸாக இருக்கும். ஸோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து அண்ட் கேமராவும் கொஞ்சம் செட் பண்ண முடியல, கொஞ்சம் கீழே வச்சு தான் எடுத்தேன். ஸோ அதனால மைண்ட் பண்ணிக்கிறேன். கீழே மிரர் இருக்கிறதுனால நான் அந்த மிரரை பார்த்துட்டே அப்படியே பண்ணுறேன். அதனால் கேமராவை பார்க்க முடியலை. ஸோ அதனால தான். அண்ட் தென் வந்து நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பிளெண்டிங் தான் பை த வே இந்த லுக். எப்போவுமே நம்ம என்ன பண்ணாலுமே பிளெண்டிங் நம்ம ஒழுங்காக பண்ணால் அது வந்து அழகாக இருக்கும். இல்லைன்னா வந்து அங்கங்கே பேட்சியாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் நான் வந்து நல்லா ஹைலைட்டர் அதாவது கன்சீலர் வச்சு நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதில் ஃபவுண்டேஷன் அது இது எதுவுமே நான் யூஸ் பண்ணல. கன்சீலர், கலர் கரெக்டர் அண்ட் தென் காம்பேக்ட், அவ்வளோதான். இதுதான் நான் வந்து பண்ணிக்கிட்டது. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே மேக்கப் பார்க்க சொல்ல கொஞ்சம் ப்ரைட்டராக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம பண்ண அதாவது நம்ம கொஞ்சம் ப்ராசஸ் முடிக்க அண்ட் டைம் ஆக அது வந்து நல்லா சட்டிலாக ஆகிடும். நம்மளோட ஸ்கின் ஃபினிஷ்டே இருக்கும். அதே மாதிரி வந்து நல்லா க்ளாஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அண்ட் அதுக்கு தான் நம்ம வந்து பிளெண்டிங் நல்லா பண்ணணும். பிளெண்டிங் நல்லா பண்ணலைன்னா அது ஒரு சில இடத்துல ப்ராடக்ட் வந்து நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நல்லா பேட்சியாக இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம வந்து பிளெண்டிங் நல்லா பண்ணிட்டோம்னா அது வந்து கரெக்டாகிடும். அண்ட் நான் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு நான் வந்து கண்ணுக்கு வந்து மை வைக்கிறேன். அண்ட் மையுமே வந்து நம்ம எப்படி பண்ணோன்னா கார்னர் ஆஃப் த ஐஸ்லேருந்து எண்ட் ஆஃப் த ஐ வரைக்கும் நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம நடுவில் மட்டும் வச்சோன்னா அது நடுவில் மட்டும் அப்படியே தெரியும். ஸோ வந்து நான் அதை சைடில் வந்து என் அக்காக்கும் அப்படியே சொல்லிகிட்டே இது பண்ணிட்டு இருந்தேன்ல, அதுதான். நெக்ஸ்ட் வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த மை வந்து கீழே ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஸ்மெட்ச் பண்ணி விட்டுட்டோன்னா அது ஒரு அழகாக இருக்கும், ஹை லுக் மாதிரி. இல்லைன்னா ஒரு சில இது வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்தில் வந்து என் அக்காவுக்கு வந்து நான் வந்து ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் வச்சுட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் இதுவாகுது. அண்ட் நான் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டேன், இல்லை பேசியே நான் போடட்டா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். என்னென்ன நடக்குதோ இதெல்லாம் போட்டோன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மெமரிஸாகவும் இருக்குது. நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் போடல அண்டு ரொம்ப முக்கியமாகவும் போடல, ஏதோ ஒரு அளவுக்கு போட்டுட்ருக்கேன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து போக நான் வந்து கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னலாக போடுறதுக்கு நான் வந்து எல்லா விதமான ட்ரையும் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் என்னால் வந்து இன்னும் நல்லா ப்ரொஃபஷ்னலாகவும் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து நான் ஹைலைட்டர் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது வந்து க்ளாஸியாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஹைலைட்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து திருப்பி காம்பேக்ட் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து நான் 2 தடவை ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன். அது நான் வந்து வீடியோ எடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸோ வந்து ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து செட்டிங்கும் பண்ணிக்கிட்டேன். மேக்கப் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து செட் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். நல்லாவும் வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக பிக்சரும் ஆட் பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து அந்த ஷார்ட்ஸும் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த ஷார்ட்ஸும் நான் வந்து போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து போய் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும்ன்றதோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், நீங்கள் எந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கான்டோரிங் பண்ணிக்கிறேன், நோஸ் கான்டோரிங் பண்ணிக்கிறேன். வெறும் நோஸ் கான்டோரிங் மட்டும்தான் நான் பண்ணேன், வேறு எதுவும் நான் பண்ணல. அண்ட் தென் பண்ணிவிட்டு ஃபைனலாக லிப்ஸ்டிக் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் நல்ல டிண்டடாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து இன்னும் ஒரு கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன், ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து அதுவும் காம்பன்சேட் பண்ணிக்கும். கொஞ்சம் நியூடாக எனக்கு வந்து நியூ லிப்ஸ்டிக்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும் வென் கம்பேர்டு டு இந்த பிரைட் லிப்ஸ்டிக்ஸோட. ஸோ வந்து நான் அந்த ப்ரௌன் போட்டு மேட்ச் பண்ணுவேன். அண்ட் இந்த லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் நிறைய லுக்ஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணுறேன். ரீக்ரியேஷன் லுக்ஸ்லாம் கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஐடியாஸ் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி போட்டு அதை வந்து இது பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து நான் பிந்தி வந்து நீட்டாக தான் வச்சுருக்கேன், திலகம் மாதிரி தான் வச்சுருக்கேன் பிந்தி. ரவுண்டை விட எனக்கு வந்து திலகம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து ஆனால் ரவுண்டு வச்சாலும் அழகாக இருந்திருக்கும், பட் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் வந்து திலகமுக்கே போயிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த பிந்தி வச்ச உடனே அந்த லுக்குக்கான அழகு. என்னடா இவளே சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்லிக்கிறேன், யாரெல்லாம் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தென் நான் லுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்துருந்துச்சுங்க. அண்ட் சாரீ போட்டு இருக்கிற பிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். அண்ட் இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப